நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக அக்வாக்ரி என்ற கடற்பாசி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. கடற்பாசிகளை மறுசுழற்சி செய்து அதில் பலவிதமான கெமிக்கல்களை கலந்து விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், ஐஸ்கிரீம் தயாரிக்கும் பவுடர், வாசனை திரவியங்கள் என 11 பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் பொருட்களை தயாரிக்கும் போது உருவான 50 டன் குப்பை கழிவுகளை அந்த நிறுவனம் முறையாக கையாளாமல் அதனை லாரி மூலம் இரவு நேரத்தில் கொன்னக்குளம் கிராமத்தில் உள்ள தனியார் நிலத்திற்கு கொண்டு சென்று கொட்டி கடந்த 4 நாட்களாக தீயிட்டு கொளுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் வரை அதிக அளவில் புகை சூழ்ந்து துர்நாற்றம் வீசியதால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து பலமுறை சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டும் அவர்கள் பெயரளவிற்கு ஆய்வு செய்துவிட்டு நடவடிக்கை எடுக்காமல் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் தாசில்தாரிடம் புகார் அளிக்க சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் தொழிற்சாலை நிர்வாகத்தினரை அழைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதற்கு நிர்வாகம் சார்பாக சரிவர விளக்கம் தரப்படாததால் தொழிற்சாலைக்கு தற்காலிகமாக சீல் வைத்து தாசில்தார் நடவடிக்கை மேற்கொண்டார். இதனை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க அங்கிருந்த தொழிற்சாலையின் பொது மேலாளர் இதையெல்லாம் வீடியோ எடுத்து ஆஸ்கர் விருதா வாங்க போகிறீர்கள் என திமிராக பேசியிருக்கிறார். இல்ல என்னங்க பேசிட்டு இருக்காங்க, கழிவு போட்டு எரிச்சிருக்காங்க, தாசில்தார் சீல் வச்சிருக்காருங்க, தாசில்தார் சீல் வச்சிருக்காருங்க. அப்புறம் நாங்க அதை தாங்க எடுக்கிறோம். அப்புறம் நீங்க எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவார்டு கொடுக்க போறீங்களா, அது கொடுக்க போறாருன்னு பேசுறாருன்னா அவர் என்ன எனக்கு அவார்டா கொடுக்க போறாப்ல? அண்ணே அவளை கழிவை போட்டு சாக்கை போட்டு எரிச்சிருக்காங்க. உங்களுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கா பேசுறோம்? இங்கு நடப்பது எதையும் வீடியோ எடுக்கக்கூடாது என செய்தியாளரை தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மிரட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. இல்ல நீங்க தாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, எடுக்கிறால சீல் வச்சிருக்காருங்க தாசில்தாரு, நான் வீடியோ எடுக்கிறேங்க, சீல் வச்சதை நான் எடுக்கிறேன், சரியா? என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்க, சரியா? உங்க வீட்டுக்குள்ள வந்து நான் எடுக்கல, பொது காரியத்துக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? சம்பவம் முழுவதும் வீடியோவில் பதிவானதை அறிந்து பொது மேலாளர் தான் வசமாக சிக்கிக் கொண்டதை அறிந்து பழியை தூக்கி ஒப்பந்ததாரர் மீது போட்டார். தரம் பிரித்து குப்பைகளை எடுத்து சென்ற ஒப்பந்ததாரர் இப்படி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் குப்பைகளை எரிப்பார் என தங்களுக்கு தெரியாது என்றும் அவரது ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேசினார். அதன் தரம் பிரிச்சு வித்துக்கிறேன்னு சொல்லி தான் கொடுத்தது. அவன் இந்த மாதிரி போட்டு எரிப்பான்னு நமக்கு தெரியாது. இப்ப பிரச்சனை வந்த கப்பல நமக்கு தெரியுது. இல்ல அவனை கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி பொது வெளியில் வச்சு எடுத்துருக்காரு, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கீங்களா? அவன் சாக்கு விலைக்கு வாங்கிட்டு போன கம்மியில இருந்து அவன் கொண்டு கிராமத்தில் இருக்கும் புகை வரணும்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தீயிட்டு கொளுத்தப்படும் கழிவுகளால் துர்நாற்றம் வீசி அங்குள்ள பள்ளியில் படிக்கும் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். ஒரு ஊர்ல ஒரு 2000 குடும்பங்கள் இருக்கு. அவங்க வந்து தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பின்னால தாசில்தார் போய் இன்னைக்கு அதை சீல் வச்சிருக்காங்க. இதை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நேரடியாக வந்து இந்த கழிவுகள் இதிலிருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் வந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகுது. இந்த கம்பெனிக்கு எதிர்த்தாப்புலையே 7th டே அட்வென்டிஸ்ட் அந்த ஸ்கூல் வந்து இருக்குது. அதில் 2000 பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிறாங்க. அவங்களுடைய ஹெல்த், எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுதுன்றதை பற்றி யாரும் கவலைப்படலை. இந்த கடற்பாசி தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் ஆகவே இதனை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. மானாமதுரை நிலத்தடி நீரை வந்து இந்த அக்வா கிரீன் கம்பெனி வந்து சுத்தமாக குடிதண்ணியை வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துலலாம் தண்ணி குடிக்க முடியாமல் பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.